ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்தியாவிலிருந்து நீங்கள் ஹெச்சியில் பிஸ்னஸ் பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், என்னென்ன கட்டணங்கள் இருக்குதுன்னு நம்ம ஏ டு ஜெட்டாக பார்க்க போகிறோம். சரியான டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல் ஆரம்பித்தா உங்கள் அக்கௌண்ட்டு சஸ்பெண்ட் ஆகிரும். ஸோ நீங்கள் இந்த செக்லிஸ்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. முதல்ல ஐடென்டிட்டி மற்றும் டேக்ஸ் பற்றி பார்க்கலாம். உங்கள்கிட்ட ஒரிஜினல் பேன் கார்டு இருக்கணும். முக்கியமாக உங்கள் பேன் கார்டில் இருக்கிற பேரும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற பேரும் ஒரே மாதிரியாக இருக்கணும். ஸோ மேட்ச் ஆகணும். அதை மறக்காமல் பார்த்துக்குங்க. ஸோ சில வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. அடுத்து ஜிஎஸ்டி. இப்போ இருக்கிற ரூல்ஸ் படி நீங்கள் ஃபிசிக்கல் ப்ராடக்ட் ஆகட்டும், இல்லை டிஜிட்டல் ப்ராடக்ட் ஆகட்டும், நீங்கள் ஹெச்சியில் செல் பண்ணணுன்னா இந்தியாவிலிருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு, அதாவது ஃபிசிக்கலாகவும் டிஜிட்டலாகவும் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஸோ ஜிஎஸ்டி இப்போ கட்டாயம் உங்களுக்கு தேவைப்படுது. ஸோ ஜிஎஸ்டி நம்பரை தயாராக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்ததாக பேமெண்ட் மற்றும் எக்ஸ்போர்ட்டு. இப்போது ஹெச்சி பேமெண்ட்டு இந்தியாவில் நேரடியாக வேலை செய்கிறதுனால உங்களுக்கு ஒரு பேனியர் அக்கௌண்ட்டு கட்டாயம் தேவைப்படுது. ஸோ இந்த பேனியர் அக்கௌண்ட் மூலிமா தான் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பேமெண்ட் வந்து சேரும். அதாவது ஹெச்சி பேமெண்ட் வந்து உங்களுக்கு பேமெண்ட் ரிலீஸ் பண்ண உடனே பேனியர் அக்கௌண்ட்டுக்கு பேமெண்ட் வரும். அதிலிருந்து நீங்கள் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் அந்த பேமெண்ட்டை வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ப்ராசஸ்ஸு. அடுத்தது, நீங்கள் ஃபிசிக்கல் ப்ராடக்ட்டை வெளிநாட்டுக்கு அனுப்புகிறீங்கன்னா, அதாவது ஃபிசிக்கலான ப்ராடக்ட்டை நீங்கள் வெளிநாட்டுக்கு அனுப்பும்போது உங்களுக்கு வந்து ஐஇ கோடு கண்டிப்பாக தேவைப்படும். இது இருந்தால் நீங்கள் லீகலாக எக்ஸ்போர்ட் பண்ணலாம். கஸ்டம்ஸ் சார்ஜஸை நீங்கள் வந்து கம்மி பண்ணலாம். அடுத்தது ரெஜிஸ்ட்ரேஷனை பற்றி பார்க்கலாம். உங்கள்கிட்ட ஒரு கிரெடிட் கார்டு இல்லைனா டெபிட் கார்டு இருக்கணும். டெபிட் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா அதில் இன்டர்நேஷ்னல் ட்ரான்சாக்ஷன் எனேபிளாக இருக்கணும். அதை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஹெச்சி ஷாப் ஓப்பன் பண்ணும்போது ஸோ ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ அவங்க வந்து $10 சார்ஜ் பண்ணுவாங்க. அதாவது இந்தியனில் ஐஎன்ஆரில் நீங்கள் சொன்னால் உங்களுக்கு 850லேருந்து 900 வரைக்கும் உங்களுக்கு சார்ஜஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் கார்டுலேருந்து அவங்க எடுப்பாங்க. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இது ஒன் டைம் ஃபீ மட்டும்தான். இது உங்கள் ஷாப்பை வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக இதை வந்து பண்ணுவாங்க. அந்த மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒவ்வொரு பொருளையும் லிஸ்ட் பண்ணும்போது 20 cents அவங்க வந்து லிஸ்டிங் ஃபீயாக அவங்க வந்து வசூலிப்பாங்க. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ லிஸ்ட்டு பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த ஃபீ வந்து உங்களுடைய ஹெச்சி பில்லில் வந்து ஆட் ஆயிரும். ஸோ நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக பே பண்ண தேவையில்ல. அது வந்து பில்லிங்கில் ஆட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் அது எண்டுக்கு எப்போ வந்து அவங்க பில்லிங் கலெக்ட் பண்ணுறாங்களோ அந்த டேட்டில் அவங்க எடுத்துக்குவாங்க டோட்டல் அமௌண்ட்டை. ஸோ எவ்வளோ லிஸ்டிங் ஃபீ வருதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டிவான ஜிமெயில் அட்ரஸை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இமெயில் அட்ரஸ் கண்டிப்பாக தேவைப்படும் ஹெச்சி ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போது. ஸோ உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து ஃபோன் நம்பர் கண்டிப்பாக தேவைப்படும். எங்கே தேவைப்படும்னா நீங்கள் லாகின் பண்ணும்போது உங்களுக்கு ஓடிபி வரும். ஸோ இந்த மாதிரியான வெரிஃபிகேஷனுக்கு உங்களுக்கு ஃபோன் நம்பர் அந்த இடத்துல உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ நீங்கள் இது ரெண்டுமே அவைலபிளாக வச்சுக்கோங்க ஹெச்சி ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போது. வெரிஃபிகேஷனுக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா உங்கள் ஹெச்சி ஷாப்பு வெரிஃபிகேஷனை ஸ்மூத்தாக முடிச்சிடும். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு முறை செக் பண்ணிவிட்டு அப்புறமா ஷாப் ஓப்பன் பண்ணுங்கள். செக்லிஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஷாப்பை வந்து ஓப்பன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் அக்கௌண்ட்டு சேஃபாக இருக்கும். ஸோ இன்னும் எனக்கு டீட்டெயிலாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பைனியர் எப்படி பண்ணுறது, ஐஇ கோடு என்ன பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து கார்டு பற்றி ஏதாவது டீட்டெயிலாக இன்னும் வேணும், இல்லை ஜிஎஸ்டி ஏதாவது அதில் டவுட் இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் டீட்டெயிலாக உங்களுக்கு இன்னும் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னை டெலிகிராமில் கான்டாக்ட் பண்ணலாம். டெலிகிராம் ஐடி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்கள். இல்லை இமெயிலில் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த தகவல் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் நம்ம சகுஃபனா தமிழ் சேனலை. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்டுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன். அடுத்து ஒரு முக்கியமான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.